கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவங்களின் அடிப்படையிலே ஜெபமும் தேவ செயல்களும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த இரண்டு காரியங்களுமே ஒரு செய்தியில் அடங்கக்கூடியவைகள் அல்ல. இது ஒரு ஆழமான அனுபவமாக இருக்கிறது. ஆகவே நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள இந்த வேத பகுதிக்குள்ளிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஜெபம் என்று சொல்லும்போது இன்றைக்கு அது பல விதங்களில் ஜனங்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது, அல்லது பலரும் பலவிதமாக அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் ஜெபமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காங்கிரிகேஷனல் பிரேயரா இருந்தாலும் சரி, சபையாக அல்லது ஒரு ஜனத்திரளாக கூடி ஜெபிக்கிற தருணங்களாக இருந்தாலும் அதற்கு எல்லாம் வித்தியாசமான புரிதல்களோடு தான் இன்றைய கிறிஸ்தவம் காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா ஜெபத்தை குறித்த ஒரு சரியான புரிதல் திருச்சபைகளுக்கு அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வியும் எனக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் எதை வைத்து நான் அதை சொல்கிறேன் என்றால், ஜெபத்திற்கான பாடல்களை நாம் பார்க்கும் போதே வேதத்திற்கும் அந்த பாடல்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக ஜெபங்களுக்கான பாடல்கள் இன்னமும் நம்முடைய மொழியில் இல்லை. அது மட்டும் இல்ல, புஸ்தகங்கள் இல்லை. இன்றைக்கு பேசப்படுகிற அல்லது இன்றைக்கு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஜெபம் என்கிற காரியங்கள் வேதத்தோடு பொருந்தி போகிறதாக அநேக நேரங்களில் இல்லை. ஆகவே இந்த ஜெபம் என்கிற காரியத்தை குறித்து தொடர்ந்து நானும் கற்றுக்கொள்கிறவனாகத்தான் உங்களுக்கு முன்பதாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறேன். 1993ஆம் ஆண்டிலே ஆண்டவர் என்னை ரட்சித்த போது ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு சில பாரங்களை கொடுத்திருந்தார். அன்றைக்கு நான் ஒரு நல்ல திருச்சபையின் ஐக்கியத்திலே கலந்து கொள்கிறவனாக இல்லை. ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் வசித்த பகுதியிலே அப்படி திருச்சபைகள் எல்லாம் இல்லை. ஆண்டவர் என்னை ரட்சித்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் அந்த நாட்களிலேயே என்னை உணர்த்தினார். முதலாவது, முகமதியர்களுடைய ரட்சிப்புக்காக. இது பிரதானமாக என்னுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக அது தொடர்ந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை முகமதியர்களுக்காக ஜெபிக்கிறதுல என்னையா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்க நினைக்கலாம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னால முகமதியர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணமே உலக அளவில் திருச்சபைகளுக்குள்ளாக இல்லாமல் இருந்தது. ஒருவேளை அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட சபையில போனவர்களுக்கு தெரியலாம், முகமதியர்களும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற எண்ணம் உலக அளவில் இல்லாமல் இருந்தது. அவர்களை பார்க்கும்போது நாம் எப்படி பார்த்தோம் என்றால், அவர்களும் நம்மை போல சகோதரர்கள் தானே என்கிற எண்ணம் தான் இருந்தது. 1990களில் தான் முகமதியர்களுக்கு மத்தியிலே ஜெபிக்க வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் சபைக்குள்ளே எழுத ஆரம்பித்தது. சில ஊழியர்கள் எழுப்ப ஆரம்பித்தது. உலக அளவில் கால் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான் முகமதியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பல விதங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊழியம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு அவர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. முதலாவது அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சது ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டில், ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்திரியா. அப்படி ஆஸ்திரியாங்கிற நாட்டில் ஆரம்பிச்சு அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க முடியாதபடிக்கு தடைப்பட்டது. பின் நாட்களில் அது சுவிட்சர்லாந்துக்கு மாற்றப்பட்டது பாதுகாப்பு காரணத்துக்காக. இந்தியாவிலே அதற்கான கிளையை கேரளாவில் இருக்கிற காயங்குளம் அப்படிங்கிற பகுதியில் ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்கேயும் பாதுகாப்பு குறைவு காரணமாக அந்த ஊழியம் இந்தியாவிலே நிறுத்தப்பட்டது.
எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், முகமதியர்களுக்கு மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற காரியம் எல்லாம் தேவனுடைய சபைக்கு அந்நியமா இருந்தது. ஆனால் இந்த 90களின் காலங்களிலே ஆண்டவர் ஜெபிக்க தூண்டி இருந்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இன்றைக்கு அவர்களும் சந்திக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற எண்ணம் திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அநேக ஊழியங்கள் அவர்களுக்கு மத்தியிலே நடந்து இருக்கிறது. நேற்றைக்கு அவர்களுக்கான ஒரு பண்டிகை, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஆரம்ப காலத்திலே, இந்த பண்டிகை காலத்திலே அவர்கள் நோன்பு நோற்பது போல, அல்லது அவர்கள் நோன்பு நோக்கிற அந்த காலத்திலே எங்களுக்கும் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. அவர்கள் எப்பொழுதெல்லாம் தொழுகை செய்கிறார்களோ, தொழுகைக்கு போகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு வாஞ்சையை, விருப்பத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருந்தார். அப்போ ஜெபம் என்கிற ஒன்று ஒருவேளை நான் முழுமையான விதத்தில் அறிந்த ஒன்று அல்ல, ஆனால் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ஊழியத்துக்கு வந்த பிறகும் தொடர்ச்சியாக ஜெபிக்க சில காரியங்களுக்கு நேராக ஆண்டவர் என்னை பாரப்படுத்தி இருந்தார். ஒன்று, அடைக்கப்பட்ட தேசங்கள். முகமதியர்களுக்காக ஜெபிக்கும் போதே அந்த அடைக்கப்பட்ட தேசங்கள், ஏன்னா அவங்க தான் அதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அடைக்கப்பட்ட தேசங்கள், சுவிசேஷத்திற்கு எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலே தான் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காகவும் நீண்ட காலமாக ஜெபித்து வருகிறோம். இந்த காரியங்களை எல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், திரும்பவும் சொல்கிறேன், ஜெபம் என்ற ஒன்றை நான் முழுமையாக அறிந்தவன் அல்ல. ஆனாலும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து இந்த ஜெபம் சார்ந்த காரியங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வாஞ்சையாக, விருப்பமாக தந்திருக்கிறார். 93ஆம் ஆண்டிலே ஜும்மா பிரேயர் ஃபெலோஷிப் என்று ஒன்றை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஜெபித்துக்கிற வழக்கம் எங்களுக்கு இருந்தது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஜெபம் என்கிற ஒன்று வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கும் இன்றைக்கு சபை நடுவிலே அல்லது கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே காணப்படுவதற்கும் வெறுத்த வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு ஜெபம் என்பது வியாபாரமாக மாறிவிட்டது. ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையிலே வர வேண்டும். கவனியுங்கள், ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நடுவாக ஒரு பகை இருக்கிறது. அதற்கு காரணம் பாவம், பாவத்தின் தண்டனை. இந்த பாவம், பாவத்தின் தண்டனை என்கிற பகையிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அவரை விசுவாசிக்கிற, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் முதலாவது தேவனோடு சேரும் ஸ்லாக்கியம், ஒரு உறவு உண்டாகிறது. அதை நாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் அது வரைக்கும் எனக்கும் தேவனுக்கும் நடுவாக உறவு இல்லை. இப்பொழுது நான் உறவு கொள்ள முடியும். அந்த உறவு என்ன? அப்பா, பிதாவே என்று அவரை நான் கூப்பிட முடியும். அப்போ நான் ஒரு 20 வயதுல ரட்சிக்கப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 வயது வரைக்கும் எனக்கும் அவருக்கும் நடுவுல தகப்பன் பிள்ளை என்கிற உறவு அல்ல. ஒருவேளை நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது தேவனை அறியாத குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். எப்பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேனோ அப்பொழுதுதான் ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவு எனக்குள்ளே உண்டாகிறது. அந்த உறவு உண்டாகும் போது அந்த உறவின் அடிப்படையிலே தான் நான் ஜெபிக்க தொடங்குகிறேன். ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுக்கும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த உறவு எப்படி உண்டாகிறது என்றால், ரட்சிக்கப்பட்ட பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் நடுவாக பாவம், பாவத்தின் தண்டனை, இவைகளுக்கான ஒரு தீர்வு உண்டான பின்புதான் இந்த உறவு உண்டாகிறது. அது வரைக்கும் இருக்கிற ஜெபங்களை குறித்து பெரிய கேள்விக்குறிதான். அங்கே ஒரு சிருஷ்டிகருக்கும் ஒரு சிருஷ்டிக்குமான அடிப்படையிலான உறவுதான். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். அந்த சராசரங்களையும் படைத்தவர் அவர்.
படைத்தவருக்கு முன்பதாக நின்று ஒரு மனிதன் ஒரு காரியத்தை கேட்கும் போது அங்கேயும் சில காரியங்களை ஆண்டவர் செய்யத்தான் செய்கிறார். ஏனென்றால் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் மழை பெய்யதானே செய்கிறது, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கத்தான் செய்கிறது. அத்தியாவசியமான உடை, அத்தியாவசியமான உணவு, அத்தியாவசியமான ஒரு பாதுகாப்பு ஷெல்டர், இது எல்லாத்தையும் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கத்தான் செய்கிறார். அப்படி இருக்கிற போது ஜெபம் என்கிற ஒன்று எப்பொழுது எந்த அடிப்படையிலே என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனோடு உறவாடுவது ஜெபம். தேவனோடு உறவாடுவது ஜெபம். அந்த உறவாடுதலில் என்ன இருக்க வேண்டும் என்றால், 20 வருடம் கழித்து இப்பொழுது எனக்கு ஒரு புதிய உறவு கிடைத்திருக்கிறது, அங்கே போய் நான் என்ன செய்வேன்? யோசிச்சு பாருங்களேன். 20 வருஷத்துக்கு பிறகு யாரையாவது ஒரு நபரை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் அவரிடத்தில் என்ன பேசுவீர்கள்? ஐயோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இவ்வளவு நாள் பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி அந்த உறவு இழந்ததை குறித்து, பிரிவை குறித்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள். ஆமா இல்லையா? அப்படி இல்லைன்னா வாடா வா, டீ வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு நம்ம பட்டியல் போடுவோம். என்ன சொல்லுவோம் நினைக்கிறேன்? என்ன சொல்லுவோம்? ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, டீ தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை, அது வரைக்கும் குடிக்கணும்னு என்ன இருந்தா கூட ஒரு புதிய உறவை அல்லது பிரிந்த உறவை நான் பார்த்து இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு அந்த உறவோடு பேசுவதற்கு விருப்பம். அதுதான இயல்பு. ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அப்ப ஆண்டவர்கிட்ட போறேன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனா நான் என்ன கேட்பேன்? என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கேட்கறதுக்கு தோணாது. ஏன் தோணாது? இது நீண்ட காலம் பிரிந்திருந்த ஒரு உறவு. என் தகப்பனுக்கு இது வாய்த்ததோ தெரியாது, என் பெற்றோர்களுக்கு, என்னுடைய மூதாதையர்களுக்கு இது கிடைத்ததோ தெரியாது, ஆனால் எனக்கு கிருபையாக ஆண்டவர் தந்திருக்கிற உறவு. அப்ப அந்த உறவுல ஆண்டவரே நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்? எதற்காக என்னை ரட்சித்தீர்? எதற்காக என்னை மீட்டுக் கொண்டீர்? இப்படி அநேக கேள்விகளை எனக்கு அவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படித்தான் ஒரு நாட்களிலே ஜெபம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜெபம் வியாபாரமான பின்பு ஜெபம் பட்டியல்களால் நிறைந்திருக்கிறது, உறவுகள் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், உங்கள் கரங்களிலே ஜெப பட்டியல்கள் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு சரியான விதத்தில் இருக்கிறதா? நன்றாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் உங்களிடத்திலே முகம் கொடுத்து பேசாமல் போனால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு எந்த அடிப்படையில் இருக்கிறது? உங்கள் உறவில் விரிசல் இருக்கிறது தெரியுமா? பிளவுகள் வந்தால் தெரியுமா? இல்ல ஒண்ணுமே தெரியல, இப்பெல்லாம் முதல்ல ஜெபம் பண்ண, இப்பெல்லாம் ஜெபம் பண்றது இல்ல, அது எனக்கு ஒரு கஷ்டமா இல்ல அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ஏனென்றால் உறவுகள் அது விரிசல் உண்டாகும் போது அது வலியை தரும். அது எப்படியோ இன்னும் திரும்பவும் சீர்பொருந்த வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கும். நான் எளிதாக புரிந்து கொள்ள சொல்கிறேன். இப்ப பெற்றோர் இருக்கிறாங்க, தாய்க்கும் தகப்பனும் கண்டிக்கிறதுனால பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் மனசோர்வுகள் வந்துருது. என்ன அம்மா இப்படி திட்டாங்க, என்ன இப்ப அடிச்சுட்டாங்க, இப்படி எல்லாம் ஒருவேளை சோர்வு வந்தா கூட அதற்காக கொஞ்ச நேரம் முகத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருந்தா கூட ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. அப்படித்தானே? சீக்கிரமா ஒப்புரமாவதற்கு தோணுமா தோணாதா? அப்போ தகப்பனோடு, அந்த பரம தகப்பனோடு உறவு எனக்கு சீர் பொருந்த வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டுமா, வரக்கூடாது? எத்தனை பேருக்கு வருது? ஜோமன்ல வருத கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாதையில கொஞ்சம் ஓகே, ஆனா ஜோமன்ல ஆனா அதை குறித்து எந்த உணர்வுமே இல்லைன்னா தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உறவாடுகிற மனிதர்கள், நான் சொல்லுவது எனக்கு இன்னது தேவை என்று பட்டியல் போடுகிற ஜெபத்தை அல்ல, நான் உறவாடுகிற ஒரு ஜெபத்தை பேசுகிறேன். அந்த உறவு எனக்கு இருந்தால்
அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு முயற்சிப்பேன். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன். அப்படியானால் ஜெபம் என்பது தேவனுடைய இருதயத்தை அறியவும் அந்த இருதயத்தின் விருப்பத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவும் நேராக தூண்டும். ஜெபத்தின் முடிவிலே நான் எப்படி முடிப்பேன் என்றால், ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் என் வாழ்விலே நிறைவேறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை பலப்படுத்தும், தொடர்ந்து உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று என்னுடைய ஜெபத்தை முடிவு செய்து விடுவேன். எனக்கு தேவைகள் இருக்கிறதா? இருக்கிறது. அது ஒரு பட்டியல் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் நான் உறவாட விரும்புகிறேன். நான் உறவை விரும்புகிறேன். அந்த உறவு எனக்குள்ளே ஒரு நிறைவை தருகிறது. ஒருவேளை ஒரு பெரிய தாக்கத்தை என்னால் இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் ஏற்படுத்த முடிந்ததோ இல்லையோ, நான் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஜெபிக்கிற அநேகருக்கு தேவனுடைய இருதயம் தெரிவதில்லை. தேவனுடைய இருதயத்தை தெரியாத, உணராத ஜெபங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளிலே ஒரு பெரிய வளர்ச்சியற்ற நிலைமைகள் இருக்கிறது, தேக்க நிலைமைகள் இருக்கிறது. காரணம், ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த தகப்பன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு தெரிவதில்லை. தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை குறித்து நீங்கள் அக்கறையுள்ளவர்களாக இருங்கள். இப்படி தனிப்பட்ட உறவாடுதல்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும் போது, அப்படிப்பட்ட மனிதர்கள் சபையாக சேர்ந்து வருகிற போது, சபையாக கூடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உறவாடுகிற மனிதர்கள் இப்பொழுது சபையிலே ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு கட்டிடத்துக்கு கீழேயா இருக்கலாம், ஒரு மரத்தடியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த உறவின் அடிப்படையிலே தேவனோடு உறவாடுகிற மனிதர்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது அங்கே அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபம் மிக முக்கியமானது. அந்த ஜெபம் மிக முக்கியமானது. என்ன முக்கியமானது? அந்த ஜெபத்தினுடைய விளைவுகளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் அடிக்கடி பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு அச்சுறுத்தல்கள் வருகிறதோ, பயமுறுத்தல்கள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவனோடு உறவாடுகிற பரிசுத்தவான்கள் சபையாக கூடி வந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் இடத்தை அசைய பண்ணிற்று. 5ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனியும். யாருடைய பயமுறுத்தல்கள்? ஆட்சியாளர்கள் நிமித்தமாக, மத தீவிரவாத கும்பல்களின் நிமித்தமாக தேவனுடைய சபைக்கு வருகிற பயமுறுத்தல்களை கவனியும். இந்த ஜெபத்தை யார் எடுக்க முடியும், ஏறெடுக்க முடியும் என்றால், எந்த மனிதன் தேவனிடத்திலே தனிப்பட்ட விதத்தில் உறவாடுகிறானோ. இந்த இடத்துல எனக்கு ஜெபம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மனமில்லை. எந்த மனிதன் உறவாடுகிறானோ அந்த மனிதன், அந்த மனிதர்கள் கூட்டி சேர்க்கப்படுகிற போது அங்கே வருகிற பயமுறுத்தல்கள், அங்கே வருகிற எந்த சூழல்களையும் கையாளுவதற்கு அவர்கள் முதலாவது ஜெபிப்பார்கள். முதலாவது என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ தேவனோடு உறவாடுகிறவர்களாக நீங்கள் இருந்தால், நாம் சபையாக கூடி வருகிற போது முதலாவது எந்த காரியத்தையும் தேவனுடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். இப்ப எலெக்ஷன் வருது, கட்சிகள் எல்லாம் நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. உங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க, நாங்க வந்தா உங்களுக்கு அனுகூலம் பண்றோம்னு சொல்லுவாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவனாக இருந்தாலும் சரி. மனிதர்களை பின்பற்றி போவதற்கு அல்ல சபை, அரசியல் கட்சிகளை பின்பற்றி போவதற்கு அல்ல சபை. நமக்கு தேவனோடு உறவாடுகிறோம் அல்லவா, அந்த தேவன் தான், தேவனுடைய சமூகம் தான் முதலாவது நாம் தேடுகிற இடமாக இருக்க வேண்டும். இல்ல பிரதர், இந்த நாள் இந்த கட்சி கூட கொஞ்ச நாள் போனேன், அவன் சரியில்லை, இப்போ இந்த கட்சியில சேர்ந்திருக்கேன், இவங்க நல்லது பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க, இப்படின்னு எல்லா பக்கத்திலையும் போய் தோற்று போய்
கடைசி நேரத்தில் வந்து கதவை தட்டுகிற இடம் அல்ல ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுகிற தேவனுடைய பரிசுத்தவான்கள் முதலாவது தட்டுகிற இடம். எப்ப தட்டணும்? முதல்ல தட்டணும். சூழல்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சாதகமா இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இந்த இருதயம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வரணும்னா, அதான் நான் முதல்ல சொன்னேன், தேவனோடு உறவாட வேண்டும். தேவனோடு என்ன செய்யணும்? உறவாடணும். உறவின் அடிப்படையிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனிதர்களுக்கு தேவனுடைய இருதயம் தெரியும். தேவனுடைய இருதயம் தெரிந்தவர்கள் கூடி வருகிற போது ஜெபிக்கிற இடம் அசையும். அசைகிறது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தவான்களின் கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு. பதில். அப்போ ஏன் இன்னைக்கு திருச்சபையின் ஜெபங்களுக்கு ஒன்னும் மாற்றங்கள் நடக்கல அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஜெப வாழ்க்கையை, தேவ உறவின் வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நமக்கும் தேவனுக்குமான உறவு சரியான விதத்தில் இல்லாமல், ஒருவேளை சபையாக கூடி வருகிற இடத்துல நம்ம எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அது இந்த கட்டிடத்தை தாண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. முதலாவது தேவனோடு இருக்கிற உறவு. அப்போ இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு சபை, எருசலேம் சபை, ஒரு வித்தியாசமான சூழலை சந்திக்கிறாங்க. ஒருவன் கொல்லப்பட்டு விட்டான். இப்பொழுது 11 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த 11 பேர்ல மிக முக்கியமான நபரை சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து செய்திகள் வருது, எப்பொழுது வேண்டுமானாலும் பேதுருவை கொல்லப்படலாம். இப்பொழுது சபை விழித்துக் கொண்டது. எழுதியிருக்குது 5ஆம் வசனத்துல, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, ஒரு அவங்க சந்திக்கக்கூடிய நெருக்கம் ஜெபத்திற்கு நேராக நடத்தினது. அது எதுவா இருக்கட்டும், அது எந்த சூழலாக இருந்தாலும் உங்களை முதலாவது தேவன் பட்சமாக தேவனை தேடுகிறதற்கு தூண்டுகிறதா என்று நீங்கள் பாருங்கள். நான் இப்படி சொல்வது வழக்கம். இந்த உலகத்தில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பலவிதத்திலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகளே வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது, வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள் என்னை தேவனோடு சேர்வதற்கு அனுமதிக்கிறதா அல்லது தேவனை விட்டு பிரிக்கிறதா? தேவனை விட்டு பிரிக்கிறது என்றால் ஜாக்கிரதை, அதற்கு பின்பதாக சத்துருடைய வஞ்சகம் அடங்கி இருக்கிறது. பிரச்சனை இருக்குது, ஆனால் ஜெபிக்க தூண்டப்படுகிறேன், கவலையப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனோடு உறவாடுங்கள், தேவனோடு உறவாடுங்கள். இங்கே சபைக்கு ஒரு நெருக்கடி வந்தது, ஆனால் இவர்கள் ஜெபிக்க தூண்டப்படுகிறார்கள். நம்ம பிரச்சனை பிசாசு சொல்லிருக்கோம். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு என்னன்னா, எலுமிச்சம்பழமும் இந்த மந்திரவாதமும் இல்லைன்னா பிழைப்பே இருக்காது. அவர்களுக்கு வசனத்தின் ரெஃபரன்ஸ் தெரியுதோ இல்லையோ, எலுமிச்சம்பழமும் கண்ணை மூடுனா மந்திரவாதின்னு தான் தெரியலாம். யாரை பார்த்தாலும் மந்திரவாதம் பண்றாங்க. இவன் யாருக்கு ஊழியம் செய்யறான்னு தெரியல. நல்ல கவனிங்கய்யா, ஜெபிப்பதற்கு தூண்டப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற நெருக்கங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஜெபிக்க தூண்டப்படுவீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா, ஜெபம் பண்றோம், ஆனா அந்த ஜெபத்தின் விளைவாக மாற்றங்கள் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஜெபித்து மாத்திரம் செய்யவில்லை. அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் தமிழ் இருக்குன்னா, ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். எப்படி அது சொல்றாங்களா? ஊக்கத்தோட. இந்த ஊக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் இன்னொரு முறை இந்த பாதிக்கப்பட்ட இந்த மனுஷன் பயன்படுத்தி இருக்கிறான்.
பேதுருக்கு எழுதின நிருபம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். நல்ல கவனிங்க, இந்த ஊக்கமான அப்படிங்கிற வார்த்தை ஒன்று பேதுருவுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னொன்று பேதுரு பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான், கிரேக்க ரூட் வேர்ட் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற போது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சபையின் உறவை குறித்து பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறான். என்ன சொல்றான்? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். யாரையா ஊக்கமான ஜெபங்களை ஏறெடுக்க முடியும்? நான் சொன்னேன், தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உறவாடுகிற மனிதர்கள் சபையாக கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். சபையாக கூட்டி சேர்க்கப்படுகிற இடத்தில் முதலாவது ஊக்கமான அன்பு கூறுதல், fervent, earnest. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு கூறுதல் என்பது praise the Lord sister, praise the Lord brother, அது இல்லை. தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபிப்பதற்கு முன்பதாக சபையின் ஐக்கியம், சபைக்குள்ள இருக்கிற சக சகோதரன் சகோதரி அன்பு கூறுகிறதிலே ஒரு முன்மாதிரியான விதத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னும் சொல்ல போனா, அந்த ஊக்கமான அப்படிங்கிற இடத்துல இடைவிடாமல் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படி அன்பு கூறணும்? இடைவிடாமல். அப்போ இது ஒரு கேஷுவலான ஒரு நிகழ்வாக சொல்லப்படல. பிறந்த நாள், கல்யாண நாள், ஒரு கேக் வாங்கி கொடுக்கிற அப்படிப்பட்ட அன்பு கூறுதலை குறித்து இங்க சொல்லல. அதையும் தாண்டி ஒருவரில் ஒருவர் ஊக்கமான, அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை இப்படி இருக்குது, அன்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன ஊக்கமான அன்புக்கு என்ன சொல்றாருன்னா, எப்பா நீங்க அவனுடைய, நம்ம தமிழ்ல எப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல, குற்றம் பார்க்கிங் சுற்றம் இல்லை இல்லையா? குற்றம் பார்க்கிங் சுற்றம் அப்படின்னா என்ன? குறை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன செய்ய முடியாது, உறவை பேண முடியாது. ஆனா சபைக்குள்ள நம்ம என்னதான் பார்ப்போம்? நான் அடிக்கடி இப்படி யோசிக்கிறது, திருமணமாகி 20 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரியல. எங்களுக்கு அதிகமான நேரம் சேர்ந்துதான் இருக்கும். எங்க அப்பா அம்மா பெத்து வளர்த்து 50 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைய குறிச்சு தெரிய மாட்டேங்குது. ஆனா சபைக்குள்ள வந்த உடனே நமக்கு எல்லாரும் குறிச்சும் தெரியும். ஆமாவா? பார்த்தோன்னே நம்ம சொல்லுறோம், அது சரிப்பட்டு வராது. எப்படி சொன்னோம்? கணவன் மனைவியாக இணைந்து வாழுகிற ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல 25 வருஷம் ஆனவங்க கிட்ட கேட்டா என்னையா சொல்ல விரும்புறீங்கன்னா முடிக்கிறாங்க. ஏன்னா ஜோமன் வருவாங்க இல்லையா, 25 வருஷம் ஆச்சு ஜோமனுங்க பாஸ்டர். சரி, 25 வருஷத்துல என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன எங்களுக்கு சொல்ல வர்றீங்கன்னா ஒண்ணும் இல்லை. சரி, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு, உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் உங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னா பெரிய கேள்வி. ஆனா சபைக்குள்ள வந்த உடனே ஒரு சகோதரனை, ஒரு சகோதரிய, ஒரு மனிதனை பார்த்த உடனே நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம் அப்படித்தான் அப்படின்னு. அதை வைத்து கதையெல்லாம் வந்துருது. எப்படிங்க? பக்கத்துல கை வச்சுக்க, எப்படி சொல்றீங்க? அங்க கேளுங்க, என்ன பார்த்து கேட்குறீங்க? நான் சொல்றது நியாயமா? நியாயம் இல்லையா? கணவனையே உன்னால புரிஞ்சுக்க முடியல, மனைவியே புரிஞ்சுக்க முடியல. ஆனா சபையில வாரத்துல 2 மணி நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறோம், அதுலயும் வர்றது லேட்டு, போறது சீக்கிரமா போயிடுறோம். இதுக்கு நடுவுல ஆராதிக்கிற நேரத்துல நீ யாரை பார்த்த, என்ன பழகுன, அவங்க கிட்ட பேசுனியா, ஒன்னும் தெரியாது. அப்ப நம்முடைய தீர்ப்பு எல்லாம் வெளி தோற்றத்தின்படி பார்த்தோன்னே நமக்கு பிடிக்கலையா, நான் ஒருபட மாட்டேன். இது எனக்குள்ள தோணுது, சரியா? ஏன்னா ஊழியத்தில் இருக்கிறதுனால சில நேரத்தில் அடிக்கடி கல்லறியப்படும். அப்ப நான் யோசிப்பேன், இவங்க ஏன் கூட எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது.
ஆனா நம்மளை குறிச்சு சாட்சி சொல்ற ஆட்கள்லாம் யாருதான்? ஆமா, நெருங்கி இருக்கிற ஆட்கள் யாரும் சொல்லல. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. ஆனா நெருங்காத ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? அவர் இப்படித்தான், நீ பார்த்த. அப்போ இங்க என்ன சொல்லி இருக்கிறார், சொல்ல வர்றாருன்னா அங்க பேதுரு சபைக்குள்ள குற்றங்களையும் குறைகளையும் பார்த்து நீ அதை பெருசு பண்ணி அப்படி போயிட்டு இருக்காத. இங்க சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம்னா பரிசுத்தமா இருக்கிறதுனால வரல, பரிசுத்தமாகிறதுக்காக வந்திருக்கோம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஏன்னா நீங்க பரிசுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உங்களுக்காக வேற ஒரு இடம் காத்திருக்கிறது. இங்க பரிசுத்தமாகிறவர்களுக்கு தான். அப்போ இங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும்? நான் தான் சொல்றேன், சர்ச் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ஒரு வண்டி வந்தா அதை ஒரு மாசத்துக்கு அப்படியே நிறுத்தி வச்சிருப்பாங்க, கல்ல ஏதாவது தூக்கி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்தா சம்மட்டி எடுத்து அடிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வாகனத்திற்கும் வித்தியாசமான விதத்தில் அங்கே பராமரிப்பு பணிகள் நடக்கும். ஒண்ணு எத்தனை முறை வந்துட்டு போனாலும் அது கம்ப்ளைண்ட் சரியாகவே செய்யாது. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். சில ஆட்கள் அப்படிதான், சபைக்குள்ள எத்தனை வருஷம் வந்துட்டு போனாலும் எப்படிதான் இருப்பாங்க. கம்பெனி வேரண்டி இருக்குதான்னு தெரியல, அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும். சிலது கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும். சரி, இனி வண்டி ஓடிடும் பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்க உட்கார்ந்துட்டு. அப்போ இது ஒர்க் ஷாப், இதுக்குள்ள நிறைகள் குறைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? நான் வளருகிறதற்கு ஏற்ற விதத்திலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறதிலே அன்பு கூறுவதிலே தான் நான் கவனமா இருக்க வேண்டும். வெளியே நான் ஒருத்தர் புறங்குறிட்டு இருந்தேன்னா அவன் பாரு இப்படி, அவன் பாரு இப்படி அப்படின்னு பேசியிருந்தோம்னா அந்த அன்பு பாவங்கள் என்ன செய்யாது? மூடாது, வம்ப வாங்கி வச்சு. சபைக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? அப்போ இங்க ஊக்கமான அன்பு கூறுதல். இப்ப எருசலேம் சபையில ஊக்கமான ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபம் ஒரு பலனை கொண்டு வந்ததற்கு காரணம் என்னன்னா, அங்க ஏற்கனவே சபைக்குள்ள இருந்த ஜனங்கள் ஊக்கமான அன்பு கூறுதலோடு இருந்தாங்க. அதனால பேதுரு அங்க இருந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ்ல அனுப்பல, நான் இப்படி ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன கையில காலில் விலங்கு போட்டு வச்சிருக்காங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணல. ஊக்கமான அன்பு கூறுதல் இருந்ததுனால இவங்களுக்கு புரிஞ்சது, இந்த ஆளை விட்டுறக்கூடாது, முதலாவது ஆண்டுடைய பாதத்தில் விழுவோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து விழுந்தாங்க. ஊக்கமான அன்பு கூறுதலும் ஊக்கமான ஜெபமும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பலனை கொண்டு வந்தது. இன்னொன்னு, இந்த ஜெபித்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, தேவன் என்ன விரும்புகிறார் என்று தெரிந்தது. தேவன் என்ன விரும்புகிறார். ஏன் இவங்களுக்கு தெரிஞ்சது? ஏற்கனவே தனிப்பட்ட ஜெபத்தில் இவங்க எப்படிதான் ஜெபிப்பாங்க? அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு. அப்ப குழுவாக கூடி ஜெபிக்கும் போதும் இவங்களுக்கு பேதுருவை ஆண்டவர் விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறாரா அல்லது தன்னுடைய இறையாண்மையின்படி போட்டுதல முடிவு பண்ணிட்டாரா அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சது? இவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ இவங்க மாத்தி ஜெபம் பண்ணல, இவங்க விடுதலைக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவனை கொலை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் இல்லை, அல்லது பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தவனை இவருடைய ஜெபம் மாற்றவும் இல்லை. மிகவும் முக்கியம், தேவனுடைய முடிவுகளில் மாற்றம் வரவில்லை, மாறாக தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபித்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா, தேவனுடைய முடிவை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சொல்ற புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய முடிவை மாற்றுவதற்கு அல்ல, தேவன் எவற்றின் மேல் அக்கறை காட்டுகிறாரோ அந்த அக்கறையை நம்முடைய இருதயத்தில் வாஞ்சையாக தருகிறார், அதை நாம் ஜெபிக்கிறோம். தேவன் அக்கறை கொள்கிறார் அடைக்கப்பட்ட தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அக்கறை கொள்கிறார் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபிக்கப்பட வேண்டும் என்று. தேவன் அக்கறை கொள்கிறார் சந்திக்கப்படாத மக்களினங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த தேவனுடைய இருதயத்தை தேவ சபை அறிந்து கொள்ளவே இல்லை. சபையில் ஜெப ஊழியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஒரு பரிசுத்தவான் எழுதுனது. அதுல அந்த அந்த சபையில் ஜெப ஊழியத்தை குறித்து நான் படிச்சுட்டு இருக்கும் போதுதான்
என்னுடைய ஜெபத்துல இப்படி ஒரு வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. அந்த வார்த்தையை நான் இடை செருகலாக என்னுடைய ஜெபத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா, சபையில் ஜெப ஊழியம் அப்படிங்கிற அந்த ஊழியத்தை, அந்த புஸ்தகத்தை எழுதின பரிசுத்தவான் இந்த ஜெபத்தை சபைதான் செய்ய முடியும் என்று சொன்னார். யார்தான் செய்ய முடியும்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. யார் சொல்ல முடியும்? அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் தான் சொல்ல முடியும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவ உறவில் இருக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. யார் சொல்ல முடியும்? தேவனோடு உறவாடுகிறவர்கள் தான் சொல்ல முடியும். அப்போ அது என்ன, என்னுடைய மனக்கண்ணில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்சிச்சு. அப்ப அது வரைக்கும் அதை தனிப்பட்ட விதத்துல ஒரு கர்த்தருடைய ஜெபமாக பார்த்து பழகின எனக்கு, ஆமால இது நியாயமா இருக்குது அப்படின்னு தோணுச்சு. என்னுடைய ஜெபத்துல திருத்தங்களை செய்து கொண்டேன். கவனியுங்கள். ஏன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எப்படி நாம் வாசிக்கிறோம்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமா, வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். abide in Christ, abide in word, abide in love. அந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 இருக்குது. கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்பொழுது நாம் ஜெபிப்போம், அது நமக்கு செய்யும். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நமக்கு தெரியதே இல்லை. அவர்கிட்ட சண்டை போடுறதுக்காகவே நம்ம ஜெபம் பண்றோம் இல்ல. சிலர்ல நான் ஜெபம் பண்றது என்ன ஜெபம்னா, அதுல ஒன்றும் இருக்காது, ஒரு வரட்டு ஜெபமா. அது என் மனசு திருப்திக்காக ஜெபம் பண்றது. என்ன ஆண்டவரே, இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, என்னால தாங்க முடியல, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என்ன சரியான வழியில நடக்குது, அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. இப்ப எனக்குள்ள ஒரு திருப்தி. யார்கிட்ட சொல்லியாச்சு, ஆமா, பார்க்காத கேட்காத தெரியாத ஒருத்தர் சொல்லிட்ட மாதிரி நான் நினைச்சிட்டு நான் போயிடுறேன். அது எப்போது ஒரு நேரம் இருந்தா பரவாயில்ல. ஆனா அநேக நேரத்துல நம்ம இப்படிதான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த ஊக்கமான ஜெபம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான் சொன்னொரு வார்த்தை சொன்ன, இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற நமக்கு தொடர்ச்சியாக ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. ஜெபிக்கிற நமக்கு என்ன பழக்கம் இல்லை? தொடர்ச்சியாக ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. இங்க பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி வருது. இவங்க ஜெபம் பண்றாங்க. எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாங்க சொல்லுங்க? எவ்வளவு ஜெபம் பண்ணாங்க? அவன் விடுதலை வந்துட்டான், வந்து கதவை தட்டா கூட இவன் ஜெபத்தை நிறுத்துற மாதிரி இல்லை. ஆமாவா? அதாவது இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆண்டவர் அவனை விடுவிச்சு எங்க கொண்டாச்சு. அவன் வந்து கதவை தட்டுறான். கதவை தட்டுனா கூட இவங்க யாரும் திறந்து யாரும் உள்ள ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே பேதுருவை விடுவியும், பேதுருவை விடுவியும். ஃபயரா போயிட்டு இருக்குது. ஏமா கதவை தர பேதுரு தான் வந்திருக்கிறேன்னா ஏற்றுக்கொள்வதற்கு அன்னைக்கு இருந்த ரோசி ஆயத்தமா இல்லை. தமிழர் ரோதையும் போட்டு சரி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த இடத்துல இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது ஒரு காத்திருக்கிற காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு முறை ஒரு சிறுமி தன் தந்தையோடு கூட மீன் பிடிப்பதற்காக போனார். எங்க போனா? மீன் பிடிக்கிறது. தூண்டில் போட்டு உட்கார்ந்தாங்க. யாரெல்லாம் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு பழக்கம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? சரி, சில நேரத்துல மீன் உடனே அகப்படும், சில நேரத்துல ஒரு அசைவும் இருக்காது. இப்ப இந்த சிறுமி போனா மீன் பிடிக்கிறதுக்கு உட்கார்ந்தா அவ தூண்டில் போட்டா ஒன்னும் சிக்கிற மாதிரி தெரியல. அவ தூண்டில்லாம் தூக்கி அப்பாட்ட கொடுத்துட்டு என்னால காத்திருக்க முடியாது அப்படின்னு போயிட்டாங்க. நல்ல கவனிங்க, இது மீன் பிடிக்கிறதுக்கு ஓகே, ஆனா ஜெபத்திற்கு அப்படி இல்லை. அதான் சொன்னேன், ஒரு நீண்ட காலமாக சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதில் ஏதாயிலும் மாற்றங்கள் நடந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது.
என்ன இன்னைக்கு நம்ம ஊர்ல கற்றுக் கொடுத்திருக்கிற பேட்டர்ன் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் அற்புதம் செய்தார் அப்படின்னு யாருக்காவது சாட்சி எழுதினாதான் நீ ஜெபிக்கிறான்னு நம்புறாங்க. நல்ல கவனிங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ, அதை உங்கள் கண்களில் பார்க்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் ஜெபிக்க சொன்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏன்னா சில வேலைகள் இன்னும் முடிவடையவில்லை. இப்பொழுதும் ஆரம்பிச்சிட்டு இருக்குது, இல்ல இன்னும் ஆரம்பிக்க போகுது. அப்ப இது முடிவடைகிறதுக்கு நேரம் ஆகலாம். அதை உணர்ந்து நான் ஒரு நாள் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் ரட்சித்து விட்டார்னு எழுப்பிட்டு அதோட முடிஞ்சிருச்சுன்னு போயிடக்கூடாது. தொடர்ச்சியாக ஊக்கமாக சக சகோதரர்களோடு ஒரு அன்பை பேணி அன்பின் அடிப்படையிலே சகிப்புத்தன்மையோடு கூட உறவாடி ஆண்டவர் நமக்கு தருகிற வாஞ்சை பாரம் இவைகளின் அடிப்படையிலே நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். காத்திருக்க முடியலன்னா அது விசுவாச குறைவை காட்டுகிறது. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்னு கேட்ட மாதிரி தெரியல. அநேக நேரத்தில் நம்ம அப்படிதான் போயிடுறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன சொல்றாருலாம் எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டில் ஒரு ரூட்ல போயிட்டே இருப்போம். ஆண்டவர் பாப்பாரு, என்னடா இவன் கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். அது ஜெபம் அல்ல. இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு பொருளை நீங்க தொலைச்சிட்டீங்க, தொலைச்சிட்டு ஐயோ உட்கார்ந்து தேடிட்டு இருக்கீங்க. இப்போ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய தொலைந்து காணாமல் போன பொருள் கிடைத்திருக்கிறது. உடனே நம்ம என்ன செய்யணும், அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணணுமா இல்லை அப்படியே வச்சிடணும்? கிடைச்சிருச்சா, எங்க இருக்குது, நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருந்து ஃபோன் பண்றீங்க, நான் எங்க வரணும், இப்படி தொடர்ச்சியாக அந்த உரையாடல் நீண்டாதான் அந்த அந்த காணாமல் போன பொருள் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சில நேரத்தில் செய்தி மட்டும் சொன்னா பார்த்தாது, அதை தொடர்ந்து அது நம்முடைய கரங்களில் கிடைக்கிற வரைக்கும் அந்த உரையாடல் என்ன செய்ய வேண்டும், தொடர்புல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான், ஏன்னா அந்த நபர் தான் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறார். திரும்பி அவரை தொடர்பு கொள்ள முடியுமா முடியாத உங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும், அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும், எல்லா தகவலையும் பெற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துலையும் காத்திருக்கத்தான் செய்யணும், அந்த இடத்துலையும் காத்திருக்கத்தான் செய்யணும். இப்போ அப்படிலாம் காத்திருக்காம அவங்க சொல்றாங்க, உங்க பொருள் என்கிட்ட தாங்க அப்படிங்களா, சரின்ட்டு நீங்க போன் வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? பொருள் இருக்குன்னு தெரியுது, ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது, எங்க போய் பெற்றுக்கொள்வதுன்னு தெரியாது. அப்போ ஜெபம் என்கிற அந்த காரியத்துல உடனடியாக அல்லது ஊக்கமாக தொடர்ச்சியாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை குறித்து ஒரு அருமையான பிரையன் பெல் அப்படிங்கிறவர் ஒரு 5 போதனைகளை சொல்றாரு. உங்களுக்கு சொல்றேன், தேவைப்படுறவங்க குறிச்சுக்கங்க. ஜெபம், முதலாவது, ஜெபம் இடைவிடாததாக, தீவிரமானதாக, ஆர்வம் உள்ளதாக, உருக்கமானதாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. prayer must be constant, intense, fervent, earnest, not casual. இரண்டாவது பாயிண்ட், ஜெபம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த தொடர்ச்சியாக என்பது ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. prayer must be ongoing. மூன்றாவது, ஜெபம் தேவனிடத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். இது நம்ம கவனிக்கணும். பாருங்க, யார்கிட்ட ஏறெடுக்கணும்? சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இருக்காது. நான் எவ்வளவு பைபிள் படிச்சுக்கேன் தெரியுமா அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெபம் யார்கிட்ட பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீணான வார்த்தை ஜாலங்கள் ஒரு ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என்ன இருக்க வேண்டாம்? ஆமா, தேவனிடத்தில் தான். அவர் யாரு? என்ன குறிச்சு எல்லாமே தெரியும், என்ன குறிச்சு எல்லாமே தெரியும். நான் 4 வசனத்தை பார்க்காம சொன்ன உடனே அவர் மயங்க மாட்டார். இவனுக்கு இந்த 4 தான் தெரியுங்கிறது யாருக்கு தெரியும்? இருக்கிறீங்களா? அப்போ மனப்பாடமா நம்ம வசனத்தை ஒப்பிக்கிறதுனால யாரை ஏமாத்திருக்கு பார்க்கிறோம், யார் பார்க்கணும்னு நினைக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம்.
அவங்ககிட்ட நீங்க ஜெபிக்கிறது யார்கிட்ட இல்ல, பக்கத்துல இருக்கிற அக்காட்ட இல்ல, யார்கிட்ட ஜெபிக்கிறீங்க? ஆண்கள் பக்கத்துல ஏன் பேசுறது இல்லைன்னா அவங்க ஜெபிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கிறதுனால இதுலெல்லாம் நீ பார்த்துக்கமா அப்படின்னு போயிடுவாங்க. அடுத்து 4வது, ஜெபம் தெளிவானதாக இருக்க வேண்டும். Prayer must be specific. அது மழுப்பலாகவோ அல்லது ஒரு சரியான குழப்பம். அதனாலதான் நான் சில நேரத்தில் சொல்லுவேன் கிளாஸுக்கு வர்றவங்கள்ட்ட, இப்பெல்லாம் நம்ம செல்போன்ல ரெக்கார்டிங் வசதி இருக்குது. நீங்க உங்களுடைய ஜெபத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணி முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு கேட்டு பாருங்க. இல்லைன்னா கர்த்தாவே, ஆண்டவரே, தேவனே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், இப்படியே சொல்லியே ஜெபம் முடிஞ்சிடும். நீங்க பண்ற ஜெபம் முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு கேட்டு பாருங்க. ஜெபம் மழுப்பலாக இருக்கக்கூடாது, தெளிவானதாக இருக்க வேண்டும். நமக்கு என்னது தேவை அப்படிங்கிறதுல தெளிவா சொல்லணும். அடுத்தது 5வது, ஜெபம் திருச்சபையோடு இணைந்த கூட்டான ஜெபமாக இருக்க வேண்டும். விசுவாசி தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. Prayer must be communal by the church. அப்போ ஜெபம் என்கிற ஒன்று எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த காரியங்கள் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் சபை தங்களுக்கு வந்து ஆபத்துக்கு மத்தியிலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அடுத்தது 2வது, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், அதை மட்டும் பார்த்துட்டு வேகமா முடிக்கலாம். இப்போ சபை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பேதுரு, அவனை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்குது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து காவற்சாலையை காத்து கொண்டிருந்தான். சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தான். ரொம்ப ஒரு தீவிரவாதிக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை போல ஒரு பாதுகாப்பு பேதுருக்கு கொடுத்துக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 5:19. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, ஆமா, ஏற்கனவே இவரை ஜெயில அடைச்சா இவரை தேவதூதன் என்ன செஞ்சுட்டான், உணர்ந்துட்டான். இப்போ அகரிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது சொல்லியிருப்பாங்க, இவனை சும்மாலாம் அடைச்சி வச்சிடாதையா, சும்மா அடைச்சி வச்சா அவன் மாடல போய் திறந்துட்டு. அதனால என்ன பண்ணு, அவனுடைய வலது கை இடது கையில 2 பேர் காவலுக்கு சங்கிலிகள் பூட்டப்பட்டிருக்குது. அது இல்லாம அவங்களுடைய அந்த கதவுல 2 பேர் இருக்கிறாங்க. இப்படி 4 பேர் 16 பேர் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு செய்ததை யார் மனதில் வச்சிருக்கிறார்? சத்துரு மனதில் வச்சிருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது இல்லை, ஆனா யார் ஞாபகம் வச்சிருக்கிறார்? சத்துரு. ஏன் இப்ப காவல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது? இவனை இப்படி வச்சா அவன் ஓடிடுவான், ராத்திரியோட ராத்திரி அதை தப்பிச்சிருவான். ஏற்கனவே அப்படி தப்பிச்சிருக்கிறான். அதனால அப்படியெல்லாம் நடக்காதபடிக்கு இவனுக்கு இன்னொன்னு என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த காவல் காக்குறாங்க இல்லையா, அந்த ஆட்கள் கூட லஞ்சம் வாங்கிட்டு இவனை விட்டுருவாங்க, அப்படி கூட இவனை யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூங்கிட்டு இருக்கிறான். அடுத்த போர்ஷன்ல வாசிக்கும் போது இவன் என்ன பண்றான், தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா 2 பேரும் முடிச்சு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பரிதாபமான நிலைமை. யாராவது நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன தோணும்? பொதுவா என்ன நடக்கும்னா, அங்க இருக்கிற பாத்திரத்தை தட்டி விட்டு ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி அவங்களையும் எழுப்பி உட்கார வைக்கிறதுல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பங்கு இருக்கும் இல்லையா. ஆனா அந்த காவல் அதிகாரிகள் என்ன பண்ண முடியாது, அப்பெல்லாம் பண்ண முடியாது. இவன் பாட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தேவதூதனே வந்து எழுப்புனா கூட எழும்புற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த பேதுரு ஒண்ணு தூக்கம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமானது. மருவ மலையில அவர் இடம் பண்ணிட்டு இருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார்?
அவ்வளவு தேவனுடைய சமூகத்திலேயே தூங்குற ஆளுக்கு இந்த கொசுக்கடியில படுத்தா தூக்கம் வராதா என்ன? இல்லையா? அவன் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். இன்னொன்னு என்னன்னா, அவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாச்சு. இனி அவர் தான் ஐயா, அவரா பார்த்து விட்டா வெளியே போலாம், இல்லைன்னா அப்படி நிம்மதியான ஒரு தூக்கம். ரெண்டுமே நல்லதுதான். நல்ல கவனிங்க. ஒரு பக்கத்தில் ஜெபம் ஊக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பரபரப்பும் இல்லை. அவன் அம்பாட்டில் தூங்கிட்டு இருக்கான். நம்மளா இருந்தா என்ன ஆகும்? ஜெயில உண்டு இல்லைன்னு பண்ணி, ஆண்டவரே நீ இருக்கிறீரா இல்லையா, என்னை அழைத்தீரல்லவா, எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரல்லவா, இப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க தூக்கத்தை கெடுத்து நம்மளும் தூங்காம உட்காந்துருக்கோம். ஆனா இவன் பாருங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா அடுத்தவள வேலை இருக்கு எனக்கு. நல்ல வேதத்தை நல்லா கவனிச்சு படிக்கணும். அவனுக்குள்ள எந்த விதமான மன குழப்பங்களும் இல்லை. தனக்கு வந்த ஆபத்துக்கள், நெருக்கங்கள், 16 பேர் தன்னை சுத்தி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது அவனை ஒரு பாதுகாப்பற்ற நிலைமைக்கு கொண்டு போகாதபடிக்கு அவன் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறான். மருவ மலையில தூங்குன மனிதன், கெத்செமனே மலையில, கெத்செமனே தோட்டத்தில் தூங்குனவன் சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிறது யாருக்கு தான் பொருந்தும்? சிலர் நமக்கெல்லாம் சபையில தூங்குவாங்க, அது வேற கேட்டகரி, அது நம்ம ஒப்பிடவே முடியாது. நல்ல பாட்டு பாடிட்டு இருக்கிற நேரத்தில் கூட என்ன செய்யும்? கொட்டாய் வரும். அது வேற விதமான, அது அது நம்ம இன்னொரு நாள்ல நம்ம அதை பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, ஏன் இவன் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணல அப்படின்னா, அதை குறித்து ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதியிருக்கிறாரு. ஒரு அவசர நோயாளிக்காக ஒரு ஆஸ்பத்திரி பரபரப்பாக இருப்பது போல சபை பரபரப்பாக இருந்தது. ஆனால் பரலோகமும் பேதுருவும் உறங்கிக் கொண்டிருந்தார். யாருதான் பரபரப்பா இருக்கிறா? நல்ல கவனிங்க. இதுல நான் சொல்ற வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. பரலோகம் எப்படிதான் இருந்துச்சா? பரபரப்பா இல்ல, ரொம்ப காமா இருந்துச்சு. ஏன்? அவருடைய அதிகாரத்தை தாண்டி இங்க ஒண்ணும் என்ன செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த வசனம் எப்படி எழுதிருக்குது பாருங்க. 6ஆம் வசனத்துல, அதாவது வெளியே கொண்டு வர முடியும்னா அவனை சிறைச்சேதம் பண்ணுவதற்காக தீர்மானித்திருந்த அந்த நாளுக்கு முந்தின நாள். இப்ப ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, எது வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறார்? அப்ப சத்துரு உன்னுடைய தலையை சிறைச்சேதம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிற அந்த மணித்துளி அளவுக்கும் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார். அவர் பரபரப்பாக இல்லை. யாருதான் பரபரப்பா இருக்கிறது? நம்ம தான் ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கணும். ஆனா குறிப்பிட்ட நேரம் வந்தபோது, குறித்த காலம் வந்தபோது, வேலை வந்தபோது தேவன் செயல்பட ஆரம்பித்தார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், மிக முக்கியமான பாடம். அப்போ நம்ம பதற்றமா இருக்கணுங்கிறதுக்காக, பதற்றமா இருக்கிறோங்கிறதுக்காக யார் பதற்றமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரலோகம் பதற்றமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நம்ம கேஷுவலா இருக்கிறார். ஆனா சபை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஜெபத்தின் விளைவாக ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புறார். சில விஷயங்கள்லாம் நீங்க வாசித்தா போதும், ஆனா சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் பாருங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா 100% யாரை பொறுப்படுத்தணும்? பிள்ளைகள் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்காக? எனக்கு தெரிந்த ஒரு அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையை பிடித்து நீரை எழுதும் ஆண்டவரே. இவன் வந்து காலேஜுக்கு போக மாட்டான், ஸ்கூலுக்கும் போக மாட்டான், படிக்க மாட்டான். ஆண்டவர் எங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, முழுசும் யாருதான் பொறுத்துக்கணும்? ஆண்டவரை செஞ்சிருக்கணும். ஆனா நீங்க நல்ல ஆண்டவருடைய அற்புதங்களை கவனிச்சீங்கன்னா, மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரியா? 5000 பேர் போஷிக்கத்தக்கதான அப்பங்களையும் மீனையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன சொன்னார்? சாப்பிட்டு போட்டு போங்கன்னாரா?
மீதியானதை கலெக்ட் பண்ணி கூடையில வைங்க. இது யார் செய்ய வேண்டிய வேலை? இன்றைக்கு அநேக நேரங்களில் அற்புதங்கள் என்று சொல்லும் போது நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அப்படியே செஞ்சாலுமே நமக்கு அதோட வேல்யூ தெரியறது இல்லை பாருங்களேன். அதனாலதான் நிறைய பேர் அற்புதங்களை பெற்றோம்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய பொறுப்பு அவங்களுக்கு தெரியறது இல்லை. பிள்ளை இல்லாமங்க ஜோம் பண்ணி பிள்ளை கிடைச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்தோத்திர காணிங்க, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். அடுத்தது ஆண்டவர் எனக்கு படிப்பை கொடுத்தார், அதற்கு ஒரு ஸ்தோத்திர காணிக்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேலையை கொடுத்தார், திருமணத்தை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்ன செய்ய சொன்னார்? இன்றைக்கு சபை நிர்விசாரங்களால் நிறைந்திருக்கிறது. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெறுகிறோம், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரிவதே இல்லை. இப்ப யவீரு இல்லையா, அந்த மனுஷனுடைய அந்த பிள்ளையை சுகமாக்கினார். சுகமாக்கிட்டு என்ன சொன்னார்? அவ எழுப்பி உட்கார்ந்துட்டான். அவளுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். என்ன செய்ய சொன்னாரு? செத்த பிறகு உயிரோடு எழுப்பியாச்சு, ஆண்டவருக்கு அதையும் கொடுத்துட்டா பார்த்தாரா? நம்ம எல்லாம் அப்படி மென்டாலிட்டியில இருக்கிறோம். ஒரு பரலோக சாப்பாடு அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்க கூடாது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, இப்போ லாசருடைய அந்த மரித்த அந்த கல்லறைக்கு முன்பதாக போய் நின்று கொண்டிருக்கிறார். வந்ததே 4 நாள் லேட். எல்லாம் அழுகிறாங்க, இவரும் அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டார். ஆனா லாசருவே வெளியே வான்னு சொல்றதுக்கு முன்னால அவர் இன்னொன்னு சொன்னார், அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். என்ன சொன்னார்? கல்ல புரட்டுனார். கல்ல புரட்டினவர் தான் சொன்னார். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய செயல்களோடும் இணைந்து மனிதர்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா தேவதூதன் அவனை என்ன செஞ்சிட்டான்? வந்தாச்சு, ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பிட்டாரு. தூதன் வந்த உடனேயே சங்கிலிகள்லாம் எல்லாம் விழுந்துருச்சான் இல்லையா? 7ஆம் வசனத்தில் இருக்குது, விழாவிலே தட்டி எழுந்திரு என்று எழுப்பினான், உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து இப்ப சங்கிலிகள்லாம் விழுந்தாச்சு. ஆனா இப்ப அடுத்து பேதுரு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. என்ன? பாதரட்சியை போடுறது அவன் தான் போட்டுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் நீட் பண்ண வேண்டியது அவன் தான் பண்ணணும். அப்ப சில விஷயங்களை ஆண்டவர் இப்படித்தான் செய்யணும்னு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுவும் யாரையும் செய்யணும்னு நினைக்கிறோம். தேவதூதனே செஞ்சுட்டா பரவாயில்லையே. அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் ஆண்டவர் செயல்பட்டாலும் இன்னமும் அதுல நம்ம செய்ய வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. அவன் தெளிவா சொல்றான், உன் அறை கச்சையை, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை கொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். இருக்கா? தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்போ உறக்கத்தில் இருந்தாலும் பேதுரு செய்ய வேண்டிய சில பொறுப்புகளும் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலான ஒரு அற்புதத்தை, தேவனுடைய செயலை செய்த போதிலும் அங்கே மனிதனுடைய பொறுப்பு என்ன செய்து இருக்குது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அற்புதம் அல்லது ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா நம்முடைய பங்களிப்பை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தரையும். அப்ப விளைய செய்கிற கர்த்தராலே தான் எல்லாம் நடக்குதுன்னா நட வேண்டாமா, நீர் பாய்ச்ச வேண்டாமா? இல்ல, நடவும் நீர் பாய்ச்சறதுக்கும் அப்பல்லவும் கேவாவும் வேணும். என்னுடைய பங்களிப்பு என்ன? இன்றைக்கு அநேக நேரங்களில் போதனைகளில் ஒரு சமசீரற்ற நிலைமை இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களை பொறுப்பற்றவர்களாக ஆண்டவர் பார்த்து பாருங்க. உடனே இவன் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அக்கா ஜெபம் பண்ண மாதிரி தான் ஆண்டவர் வந்து எக்ஸாம் அங்க வந்து ஹால்ல எழுதிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் உட்கார்ந்து தூங்கிட்டு திரும்ப ரிசல்ட் வந்தா ஃபெயில் ஆனவன்னு சொல்றான். ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். எப்படா ஜோம் பண்ண? அந்த அக்கா ஜோம் பண்ணாங்கல்ல, ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். யாருமே எழுதுறதுக்கெல்லாம் வரலையே. இருக்கிறீங்களா?
அப்ப நம்முடைய பங்களிப்பு என்கிற காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவர் அற்புதம் நம்மை கவன குறைவுள்ளவர்களாக மாற்றக்கூடாது, அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற அற்புதம் நம்மை கவன குறைவுள்ளவர்களாக இருக்க தூண்டாது. அது என்னை பொறுப்புள்ளவனாக்கும். நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும், என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டே இருக்கணும். விளைச்சலை கொடுக்கிறது மீதி காரியங்களை யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக் கொள்வார். தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், யாராயிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் பொறுப்பற்றவர்களாய் இருக்காதிருங்கள். நான் சபைக்கு வருகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் உபவாச ஜெபத்திற்கு வருகிற இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பமா வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மாசத்துல ஒரு முறை ஆகிலும் குடும்பமாக வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி வராத யாரை குறித்தும் நான் அதிக அக்கறைப்படுவதில்லை. ஏன்னா வேதம் அப்படி சொல்லல. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, அவன் ஊர் சுத்திட்டே இருப்பான். அது ஒரு போலியான கிறிஸ்தவம், அது வயிற்று பிழைப்புக்கான கிறிஸ்தவம். அவரவர்களுடைய பொறுப்புகளை அவரவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அவரவருடைய பொறுப்புகளை அவரவர்கள் நிறைவேற்ற வேண்டும். நான் சபையாரிடத்துல எப்போ ரொம்ப ஜெபிக்கிறதுக்கு சொல்வேன்னா, ஊழியம் சார்ந்த அல்லது குடும்பம் சார்ந்த சில அத்தியாவசியமான தேவைகள் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற நேரத்துல, எனக்கு நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற நேரத்துல எனக்கு ஜெபத்துல உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். மற்றபடி யாரையும் நான் கேட்கறது. இப்போ கட்டிட வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் அதிகப்படியான நேரங்களை நான் இங்க செலவிட வேண்டியிருக்குது, வேலை செய்ய வேண்டியிருக்குது. இப்போ இன்னால பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் அல்லது ஜெபத்துல செலவிடுவதற்கு கம்மியா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப நம்முடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நான் எப்படியாவது உதாரித்தனமா சுத்திட்டு இருப்பேன், எங்கேயாவது உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பேன். யோசிச்சு பாருங்களேன், வெள்ளிக்கிழமை டீ கடையில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற ஆளுக்காக இங்க உட்காந்து நான் ஆண்டவரே அவரை பலப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன யோசிப்பார்? என்னுடைய கேள்வி என்னன்னா, டீ கடையில் உட்காந்து அரட்டை அடிக்கிற நீ இங்க வரலாமே, இங்க டீ போட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்கு டீயும் போட்டு கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். நம்முடைய பொறுப்புகளை நாம் நிறைவேற்றாமல் நாம் பொறுப்பற்றவர்களாக இருப்பதற்கு கிறிஸ்தவத்தை ஒரு அணிகலனாக நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். கடைசியாக 11ஆம் வசனம். பேதுரு தூக்கம் தெளிச்சு அவன் தெளிவா சொல்லும் போது ரெண்டு வார்த்தைகள் சொல்றான், ரொம்ப முக்கியமானது. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு. இந்த விடுதலை அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதத்தை ஸ்தேவான் பயன்படுத்துகிறான். 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்பேன் என்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டதை போலவே இங்கே சிறைச்சாலையின் அந்த கட்டுகளில் இருந்து இந்த பேதுரு விடுதலையாக்கப்பட்டான். இது ஒரு எக்ஸோடஸ், ரொம்ப முக்கியம். இது எந்த நாட்கள்? அதனால தான் இந்த செய்தியை பதிவு செய்யும் போது லூக்கா எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. இது எந்த நாட்களாக இருக்கிறது? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் நாட்களாக இருந்தது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னா என்ன? முதல்ல பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி, 15 இருந்து 21 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பண்டிகை எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மூதாதையர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள், அவர்களை தேவன் விடுதலையாக்கினார் என்பதை நினைவு கூறுவதற்கான பண்டிகை. அந்த பண்டிகையின் நாளிலே தேவன்
இன்னொரு காரியத்தை செய்கிறார். சிறைச்சாலையின் பிடியிலிருந்து இந்த மனிதனை விடுதலையாக்கினார். இந்த மனிதன் என்ன செய்தாரு? விடுதலையாக்கினார். அப்போ ஒரு புது வகையான ஒரு விடுதலையை இந்த பேதுரு பெற்றுக்கொண்டான். அந்த என்ன விடுதலைன்னா, ஏரோது என்கிற அரசியல் தீமை செய்யக்கூடிய மனிதனுக்கும் மத ரீதியாக யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். கவனிங்கள், ஜெபமானது பரிசுத்தவான்கள் செய்யும் போது தேவன் செயல்படுவதற்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. ஜெபம் என்பது என்ன செய்து தேவனை தூண்டுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது அதை பார்த்துவிட்டு ஆண்டவர் அப்படியே போகிறதில்லை. பரலோகம் அமைதியாக இருந்தாலும் தலையிட வேண்டிய நேரத்தில் அவர் தலையிடுகிறார். அவர் என்ன செய்யறாரு? தலையிடுறார். ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா அப்படி இல்லை. தன்னுடைய எதிரிகள், தேவனுடைய ராஜ்யத்திற்கான எதிரிகள், இந்த உலகத்தின் பணிகளை செய்வதற்கு தடுக்கிற யாராக இருந்தாலும் அதை நிறுத்துவதற்கு, அவர்களின் கையிலிருந்து தேவனுடைய சபையை விடுதலையாக்குவதற்கு இன்றைக்கும் தேவன் பலம் உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஊக்கமான ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? சும்மா கிடந்து கத்துறது இல்லை, காட்டுக்கிறது கத்துறது இல்லை. ஊக்கமான ஜெபம் பண்றதுக்கு முன்னால தனிப்பட்ட விதத்தில் தேவ உறவு இருக்க வேண்டும். அடுத்தது சபையாக ஒரு ஊக்கமான அன்பு கூறுதல் இருக்க வேண்டும். மற்றவருடைய குறைவுகளை பார்த்து தட்டி கொடுத்து, சரி கவலைப்படாதீங்க, எழுப்புங்க, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், நம்ம எழுப்பி கர்த்தருக்காக பிரகாசிப்போம் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிற தேற்றுகிற வார்த்தைகளை சொல்லி அவர்களை கட்டி எழுப்புகிறதிலே நாம் கவனமாக இருந்தால் அங்கே அன்பு மேலோங்கி நிற்கும். அங்கே கண்டமினேஷன் வராது, அங்கே குற்றம் சாட்டுதல் வராது, பழி சாட்டுதல் வராது. ஏனென்றால் இங்கே இருக்கிற யாரும் நாம் நீதிமான்கள் என்று தேவனுடைய பார்வையில தீர்க்கப்பட்டிருக்கிறோம், மனிதனுடைய பார்வையில் அல்ல. நீ மனிதனுடைய பார்வையில நடக்கணும்னா நான் கிரியையிலே காண்பிக்க வேண்டும். அதுக்கு இன்னும் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அது ஒரு நீண்ட ப்ராசஸ். அதைத்தான் பரிசுத்தமாகுதல் என்று சொல்கிறோம். அந்த பரிசுத்தமாகுதல் நடைபெறுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களை தீர்ப்பு சொல்கிறவர்களாக இராமல் அவர்களுடைய குறைவுகளோடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு உதவி செய்து எப்படி ஆகிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர்களும் சிறப்படுவதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இதுல கவனமாக இதை செய்கிற ஜனங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். சத்துருடைய சதி திட்டங்களை எல்லாம் அழித்துப்படுகிறார். விடுவிக்கப்பட வேண்டிய பரிசுத்தவான்களை தேவன் விடுவிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் தடையில்லாமல் நடந்தேறுகிறது. கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெறுகின்றது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், இதே சம்பவம் தான் இன்னைக்கும் நம்முடைய தேசத்துல நடந்துட்டு இருக்குது. என்ன? ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலான ஜெபமாக நம்முடைய ஜெபங்கள் இருந்தால் இன்றைக்கும் நமக்காக செயல்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து ஜெப குறிப்புல நான் ஒவ்வொரு நாள் அனுப்பிட்டே இருக்கிறேன். அதுல நிறைய பேர் நீண்ட காலங்களாக ஜாமீன் கிடைக்காம அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீண்ட காலமாக அடைக்கப்பட்டு விசாரணைக்கு வந்தா அவர்கள் மேல் இருக்கிற குற்றச்சாட்டு பொய் என்று நிரூபணமாகிறது. இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளோடு உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ ஜார்க்கண்ட்லோ பீகார்லோ உத்தரகாண்டிலேயோ ராஜஸ்தான்லயோ எங்கேயுமே எந்த பரிசுத்தவான்களுக்கும் தீர்ப்பு வரல. ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்க அநேக பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. விரோதத்தின் அடிப்படையில், குரோதங்களின் அடிப்படையில். ஆனால் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் திருச்சபைக்குள்ளே வரவே இல்லை. காரணம், ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுகிற உறவாக இல்லாமல் என்னுடைய விண்ணப்பங்களை கொண்டு நான் அங்கே பரிந்து பேசுகிறவனாக அல்ல, பட்டியல் போட்டு வாசிக்கிறவனாக இருக்கிறேன். காலையில் எழுப்பினோட ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? அந்த ஜெபங்கள் தேவ உறவோடு இருக்கிறதா? அந்த ஜெபங்கள் உங்கள் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? எனக்கு அதுல ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் கொல்லப்படுகிறார்கள், யாரும் பேசுவதே இல்லை, யாரும் அதை குறித்து ஜெபிப்பதே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை
ஊக்கமான ஜெபத்தால் நிறைந்ததாக இருக்கட்டும். இந்த சபை ஏதோ ஒன்றிற்காக அறியப்படுகிறது என்றால் அது ஊக்கமான ஜெபமாக இருக்கட்டும். சபையாரின் ஊக்கமான ஜெபம் தேவனை செயல்படுவதற்கு தூண்டட்டும். அதற்கு இந்த சபை ஒரு மாதிரியாக இருக்கட்டும். அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ஊக்கமான அன்பு கூறுங்கள். ஒருவருடைய குறைவுகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கணவன் மனைவிக்குள்ளேயே அதுதாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயே அதுதாங்க. யாரு பெர்ஃபெக்டா இருக்கிறார்? எல்லாம் குறைவுகளோடு தான் இருக்கும். அந்த குறைவுகளோடு ஏற்றுக்கொள்ளவும், அதே நேரத்தில் நீ இப்படியே இருந்து விட்டுறக்கூடாது. அவர்கள் அந்த குறைவிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் உதவி செய்து அவங்களை ரெஸ்டோர் பண்றதுல நாம கவனமா, இப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்துச்சுன்னா நாம தவறி போகவே மாட்டோம். ஒரு பரிசுத்தவான் எப்படி சொன்னார், எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பாவம் ஜெயம் கொள்கிறதை போல சூழல்கள் கடுமையாகிறதோ அப்பொழுதெல்லாம் பாடுபடுகிற உபத்திரவங்களுக்காக ஜெபித்துப்பார், பாடுபடுகிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்துப்பார், பாவத்திலிருந்து நீ விடுதலையை பெற்றுக் கொள்வாய் என்று. நான் சொல்ற புரிஞ்சுதான்? அது என்னுடைய கோட்டு இல்லை. நம்ம ஊர்ல நல்ல அழகான கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி தன்னுடைய ஓட்டத்தை முடித்த ஒரு பரிசுத்தவான் சொன்னது, எப்பொழுதெல்லாம் வாலிபனே உன் வாழ்க்கையிலே பாவம் உன்னை மேற்கொள்ளக்கூடிய சோதனைகளால் சூழ்ந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீ முழங்கால் படியிட்டு பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று ஜெபிப்பதை விட நீ எதுக்காக ஜெபிக்கணுமா? பாடுபடுகிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கலாம். பாடுபடுகிற பரிசுத்தவான்களுக்காக நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய சிந்தை மாறும், உன்னுடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்படும், உன்னுடைய சிந்தை காக்கப்படும், உன்னுடைய இருதயம் தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்பப்படும். அந்த கிருபையோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஜெபிப்போம்.